என் பேர் பாஸ்கரன். நாங்கள் வந்து ஈரானில் இருந்தோம். ஈரானில் ஒரு சும்மா குடும்ப கஷ்டத்துக்காக தான் நாங்கள் போனோம். ஏன்னா இது வரைக்கும் நான் பல நாடுகளில் போயிருக்கிறேன். ஆனால் அங்கே போனது ஃபஸ்ட் டைமு. அதனால் அங்கே தெரியாது, குண்டுகள் இந்த மாதிரி வெடிக்கும், சண்டை வரும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் போனோம். அதுக்காக எங்களை மன்னிக்கணும். ஏன்னா நாங்கள் அந்த நாட்டுக்கு போயிருந்தனால எங்களுக்கு தெரியாது. ஆனால் பிரச்சனை வந்துடுச்சு. பிரச்சனை வந்துன்னா நாங்கள் வந்து வர முடியாத சூழ்நிலை தான் நாங்கள் இருந்தோம். இருந்தப்போ எல்லாம் நெட்வொர்க்கு எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் பயந்து போய் தான் இருந்தோம். எப்படியாவது நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி சரி யார் மூலிமா என்பேஸ் மூலியமா இல்லை ஐயா மு.க. ஸ்டாலின் மூலியமா ஏதோ ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் தவிச்சிட்டு இருந்தோம். போர் பதட்டம் வந்து ரொம்ப அதிகமான ஃபுல் செக்கிங்கு, சண்டை, அதை குண்டு வெடிப்புகள்லாம் வந்து ரொம்ப இந்த பொட்டு வெடி வெடிப்போம் தீபாவளிக்கு, இந்த சடபடா வெடிப்போம், அதே போல் நிறையா அந்த சவுண்டு கேட்கும். படப்படப்படன்னு சவுண்டு தான் கேட்கும். டும்மாருன்னு அந்த அதிர்ச்சிலாம் வரும். அந்த மாதிரி நிறையா வந்து நாங்கள் பயந்துட்டு தான் இருந்தோம். நாங்கள் இப்போ போர் நடந்ததுக்கு வந்து தெஹ்ரானில் நடந்தது. நாங்கள் இருக்கிற இடத்துக்கு அங்கே தெஹ்ரானுக்கு வந்து 2000 கிலோமீட்ரு. இப்போ நாங்கள் இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து எம்பேசி இருக்கிறது ஒரு 1500 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த ஏர்போர்ட்டு எங்களை இந்தியன் எம்பேசி எங்களை அழைச்சது. அங்கேருந்து நாங்கள் வந்து கார் பிடிச்சும் பஸ்ஸு பிடிச்சும் அந்த இடத்துக்கு போய் தான் நாங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணோம். கான்டாக்ட் பண்ணி அவங்க கொஞ்சம் தூரம் கொண்டு போய் எங்களை வழி அனுப்பிச்சாங்க. சாப்பாடு பொறுத்தெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சாங்க. தமிழக அரசு இங்கே எங்களை கொண்டு வந்து எப்படி ஒரு சகோதரனை போல எங்களை பராமரித்தாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.